ஜாயின் ஆன புதுசில் எனக்கு ஒரு 25 வயசு இருக்கும். அப்பொழுது ஒரு எம்எல்ஏ ஆந்திரா பிரதேஷில் ஒரு சின்ன ஐலாண்ட் அவர் சொந்தமாக வச்சுருந்தாரு. அந்த ஐலாண்டுக்கு அவர் போட்டில் அடிக்கடி போக வேண்டிய சூழ்நிலை. பேக் வாட்டர்ஸ் சொல்லுவாங்க, கடலுக்கு பக்கத்தில் இருக்க பேக் வாட்டர்ஸ். ஸோ அந்த இடத்துக்கு அவர் அந்த போட்டில் தான் போக முடியும். அந்த ஐலாண்டுக்கு, அவங்க சொந்த ஐலாண்ட் இங்கே தான் நெல்லூர் பக்கத்தில். அப்போ அந்த போட் ரிப்பேர் அடிக்கடி ஆகும். அப்போ அந்த நாட்களில் நான் அந்த வயசில் ஃபைபர் கிளாஸ் அப்போ பண்ணுவேன். நான் ஃபைபர் கிளாஸ் பண்ணுறவங்க அன்றைக்கி ரொம்ப குறைவு. அதனால அந்த போட்ஸ் ரிப்பேரிங் அந்த காரியங்கள்லாம் நான் பண்ணுவேன். போட்ஸையும் பண்ணுவேன். நான் வீல் ஹவுஸ் தான் சொல்லுவாங்க, மீன் பிடிக்கிற வீல் ஹவுஸ், அதெல்லாம் கூட பண்ணுவேன் நான். ஸோ அப்போ இங்கே மெட்ராஸ்க்கு அவர் என்னை கூட்டிகிட்டு போயிருந்தார். அப்போ ஒரு தடவை கூப்பிட்டு போனார், அடுத்த தடவை திருப்பி 2வது முறை கூப்பிட்டு போனார். அப்போ ரிப்பேர் 2வது தடவை பண்ணுறோம், ஏன்னா திருப்பி லீக் ஆகிடுச்சு நீங்கள் பண்ணது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், அந்த மீன் பிடிக்கிறவங்க, அவங்களுடைய போட்டில் மீன் பிடிக்கிறவங்கக்கிட்ட, ஐயா கொஞ்சம் போட்டில் கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இந்த பேக் வாட்டர்ஸ்லேருந்து இந்த கடல் என்ட்ரன் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னார் அந்த எம்எல்ஏ. சரி, ஜாலியாக இருக்கும் போட்டு, எனக்கு கற்றுக் கொடுங்க போட்டு எப்படி போட்டுறது. நானும் போட்டில் ஓட்டினேன். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆன உடனே அந்த பேக் வாட்டர்ஸ் என்ட்ரு ஆகுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த படகு கொஞ்சம் இவ்வளோ தூரம் மேலே போய் கீழே விழுந்துச்சு. அதே போல் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அப்படி அவ்வளோ ஹைட்டில் போயிட்டு ஒரு 4 அடி மேலே போயிட்டு கீழே விழுது. அதுக்கப்புறம் 5 அடி மேலே போயிட்டு கீழே விழுது. அப்போ நான், ஐயோ என்னை விட்டுடுங்க, எனக்கு போய் இறக்கிடுங்க, என்னால் முடியாது. இல்லைங்க, உங்களுக்கு தெரியல எப்படிப்பட்ட கடலுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியணும், அதனால தான் அவங்களை கூட்டிகிட்டு வந்தோம். சரி நாங்கள் உங்களை விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து விட்டாங்க. அப்போ தான் இந்த பாடல் அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கொண்டேன். ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். தினகரன் அவர் இருக்கார் பார்த்தீங்களா, சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு அவரை தெரியும். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அவர் இருந்தார். அப்போ அவங்க வீட்டுக்குலாம் நான் போவேன். ஒரு சின்ன எக்ஸாமினேஷன் கூட அவங்க வீட்டில் போய் ஜோம் பண்ணிட்டு தான் போவேன். ஆனால் அவர் அவ்வளோ பெரிய ஒளிக்காரன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுடைய சன் பால் தினகரன் எங்கள் வீட்டில் அடிக்கடி எங்கள் வீட்டில் தான் தூங்குவார், மேலே வருவார் போவார். அதனால் எங்களுக்கு எங்கள் பிரதரோட நல்ல பழக்கம் இருக்குது. ஸோ அதனால் நான் போயிட்டு ஜோம் பண்ணிட்டு தான் போனேன். ஆனால் அவர் அவ்வளோ பெரிய ஒளிக்காரன்னு அப்போ எனக்கு தெரியாது. அப்போ எங்கள் அப்பா என்னை YMCA சென்ட் ஜார்ஜஸில் ஒரு கூட்டம் நடந்து அப்போ கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அந்த பாடலில் பாடினார். அப்போ தான் அந்த பாடலின் அர்த்தத்தை நான் கண்டுபிடிச்சேன். காக்கும் கரங்கள் உண்டெடுக்கு காத்திடுவார் கிருபையை நான் அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தரேன். அப்போ தான் எனக்கு உணர்ந்தேன், ஓ இந்த படகுல போகிறவங்க அந்த அலைகளை தாண்டி போகிறது அவ்வளோ கஷ்டம். நான் அந்த நாட்களில் அப்போ சொன்னேன், உங்களையால காப்பாற்ற முடியாது, என்ன எப்படி நீங்கள் காப்பாற்றுவீங்க, அவ்வளோ பயங்கரமான அலை, அவ்வளோ பயங்கரமான அலை. நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி அலைகள் வரும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். வரவே வராது சொல்லி ஆண்டு சொல்லவே இல்லை, அலைகள் வரும். அது தாண்டுகிறதுக்கு காக்கும் கரங்கள் நம்மோடு கூட. அவன் பாடுமா, காக்கும் கரங்கள் கொண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் கொண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நீங்களும் நம்பி ஆண்டவரை நம்பினீங்கன்னா எந்த இக்கட்டு சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த அலைகளை போல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டும்படி கர்த்தர் கிருபை செய்வாங்க. நிந்தனைகள் போராட்டம் வரும் நம்முடைய வாழ்க்கையில், அதெல்லாம் தாண்டும்படி கர்த்தர் கிருபை செய்வார். எல்லா நேரங்களும் நம்மோடு கூட இருப்பார். எல்லாம் ஒன்றுமே இல்லாத நிலைமையில கூட இருக்கும், ஆனால் கர்த்தர் அதெல்லாம் தாண்டி நம்ம பலப்படுத்துவார். God bless you.